அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இந்த என்டையர் மனித குலத்துக்கும் கொடுத்த ஒரு எச்சரிக்கைங்க. இது வள்ளுவர் கொடுத்தது. எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் புனிதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தவர் பர்டிகுலராக இந்த வாக்கை பற்றி சொல்ல பற்றி வந்துட்டார். நாக்கு, இந்த நாக்கால் தாங்க மிகப்பெரிய கேடு. இந்த நாட்டில், குடும்பத்தில், உற்றாரில், உறவுல, பணியிடத்தில் எல்லாவற்றிலும் பெரிய பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, ஒரு இழிவை ஏற்படுத்துது, ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துது. அப்படின்னாக்க இந்த நாக்கு தான். சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நீ எதை காக்கலைன்னாலும் பரவாயில்லப்பா, அந்த மூணில் நாக்கையாவது காப்பாற்றிக்க. எடுத்தெறிஞ்சு பேசுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, தடித்தனமாக பேசுவது, அவமரியாதையாக பேசுவது, வேண்டாதவற்றை பேசுவது, பயனில்லாத சொற்களை பேசுவது எவ்வளவு இருக்குங்கிறீங்க. யாகாவார் ஆயினும் எதை காக்கலைன்னாலும் பரவாயில்ல, நாக்கை காத்துக்கப்பா சொல்கிறோம்ல. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயசில் நம்ம ஒரு தவறான வார்த்தையை பிரயோகம் பண்ணிட்டோம்னா அது உற்றார்கள் மத்தியிலும் சரி, உறவினர்கள் மத்தியிலும் சரி, குடும்பத்திலும் சரி, நட்பிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, அது எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் அதை சொல்லி காட்டி கொண்டே இருப்பார்கள். என்னப்பா அன்றைக்கு அப்படி சொன்னவன் தானே, அவன் என்னப்பா அன்றைக்கு அப்படி சொன்னவன் தானே என்று அதை சொல்லி சொல்லி காட்டி என்ன செய்வார்கள், மனதை புண்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அனைவரின் மனதையும் புண்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுதான் அந்த சொல். நாவை காக்கவில்லை என்றால் அதிலிருந்து வருகின்ற சுடு சொல்லானது அது யாராக இருந்தாலும் அது சுட்டு கொண்டு தான் இருக்கும். அதை மறக்க மாட்டார்கள். அதனால தான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாகாவார் ஆயினும் நீ எதை காக்கிறியோ இல்லையப்பா, பணத்தை காக்கிறியா இல்லையோ விட்டுரு, பதவியை காக்கிறியோ இல்லையோ விட்டுரு, அந்தஸ்தை காக்கிறியோ, நீ நாக்கையாவது காத்துக்கொள். இனிமையான சொற்களை சொல், பயனுள்ள சொற்களை சொல், அவசியமான சொற்களை சொல். இதெல்லாம் ஆன்மீகத்தில் சொல்வார்கள். சும்மா இருந்தாங்க. ஆனால் நீ சும்மா இருந்தீனாலே உனக்கு மிகப்பெரிய உனக்கு சொர்க்கலோகம் தான். நீ பேசாமல் இருந்து சும்மா இரு சொல்லற. அருணகிரிநாதருக்கு முருகன் சொன்னது அதுதான், சும்மா இரு என்று. எல்லா மன்றங்களிலும் போய் எல்லா அறிஞர்களையும் வெற்றி பெற்றுட்டு வந்தார். முருகன் சொன்னார் சும்மா இருன்னு. சதாசிவ பிரமேந்திரர் அப்படிதான் அநேக சான்றோர்களை தர்க்கத்தில் வென்று வந்தார். அவர் குருநாதர் சொன்னார் சும்மா இரு. இந்த நாவு இருக்கே, இந்த நாவு அடங்குச்சுன்னா எல்லா விஷயமும் மேன்மைப்படும். வள்ளுவர் அந்த காலத்திலிருந்து இதைத்தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எதை காக்காவிட்டாலும் நாவை காப்பாற்றுங்கள். அது உங்களுக்கு உயர்வை தரும், மேன்மையை தரும். அந்த அடக்கத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த எல்லா விதமான பயன்களும் இந்த நாக்கை அடக்குவதனால் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறியவர் வள்ளுவர். இந்த நாக்கை அடக்க சொல்லி சொன்னவர் வள்ளுவர். எவ்வளவு பாருங்க. நீங்கள் தான் உணரணும். நான் சொல்கிறேன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசித்து சிந்தித்து வள்ளுவரை போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளை எல்லாம் பேசி கொண்டிருக்கிறேன். வணக்கம்.